வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதுமலை மசனக்குடி தான் போகிறோம் மக்களே. இந்த தடவை நம்ம போய் என்னென்ன அனிமல் சைட் பண்ணுறோன்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஊட்டி ஏறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம் மக்களே. ஊட்டிக்கு முன்னாடி இந்த ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னால் இங்கே நின்றுட்டுருக்கோம். நாம் இங்கே பயணத்தை தொடரலாம். கூடவே நீங்களும் எங்கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. வாங்க மக்களே, அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். பாரு, முதல்ல இந்த மலையே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மலை அப்படியே கிளியராக வியூ தெரியுது. காலையில் நேரம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது மலை. பாருங்கள் மக்களே, காலையில் கரெக்டாக ஒரு 8:30 நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி மண்டேங்கிறனால வெஹிக்கிள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டிராஃபிக் இல்லை, ரோடு கிளியராக இருக்குது, மழை எதுவும் இல்லை, வெதர் கண்டிஷன் நல்லா இருக்குது. ஊட்டியோட முதல் ஹேர் பின் பெண்டு இதுதாங்க மக்களே. நம்ம முதல் ஹேர் பின் பெண்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். மழை எதுவும் இல்லாமல் நல்லா வெயில் பளிர்னு அடிக்குது. ஊட்டிக்கு பக்கமாக வந்துட்டாங்க மக்களே. நம்ம ஊட்டியிலேருந்து இன்னொரு 2 hours ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணால் தான் முதுமலை போகணும். அதே ஊட்டியிலேருந்து நம்ம கல்லட்டி வெளியே போனால் இங்கேருந்து 1 hour தான். நம்ம கூடலூர் சுற்றி போகிறதுனால இங்கேருந்து 2 hours ஆகும். கல்லட்டி வெளியாக TN43 வண்டி மட்டும்தான் விடுவாங்க. நம்ம வண்டிக்கு அனுமதி கிடையாது. அதனால் நம்ம கூடலூர் சுற்றி தான் முதுமலை போகணும். நாங்கள் அப்படியே போவோம். நம்ம ஊட்டி பக்கமாக டச் பண்ணிட்டோம். ஊட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வருங்க கரெக்டாக முதுமலை. இதே நம்ம கல்லட்டி ரோட்டில் போனால் வெறும் 30 கிலோமீட்டர் தான். நம்ம மசனக்குடியே 30 கிலோமீட்டரில் போயிடலாம். நம்ம கூடலூர் சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கு மக்களே. வாங்க அப்படியே போவோம். ஊட்டியில் வெயில் தான் அடிக்குது, மழையெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா வெயில், கூலிங் இல்லை, நல்லா வெயில் அடிக்குது. கார்லேயே ஏசி போட்டுட்டு தான் போகணும் போல இருக்கு, அந்த அளவு வெயில் அடிக்குது. கல்லட்டி ரோட்டில் தான் நம்ம இறங்கிட்டு இருக்கோம். நம்ம அனுமதி கேட்டோம், லோக்கலில் தான் போகிறோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. நம்மளுக்கு லக்கு இல்லைன்னா நம்ம கூடலூர் சுற்றி தான் வந்திருப்போம். இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இறங்குதுன்னு. இந்த ரோட்டுக்கு பேர் பிசாசு சாலைங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்டு. ஷார்ப்பாக 26 பெண்டும் ஷார்ப்பாக இருக்குங்க.
30 கிலோமீட்டரில் இறங்குறதுக்கும் 60 கிலோமீட்டர் போய் சுற்றி வர்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதனால் ரோடு ரொம்ப ஷார்ப்பு. செகண்ட் கியரில் தான் வண்டி இறக்கணுங்க. பாருங்கள், பிசாசு சாலை பேர், கல்லட்டி ரோடு பார்த்துக்கணும். மேக்ஸிமம் இந்த ரோட்டில் திருப்பி தான் விடுவாங்க, விட மாட்டாங்க. இன்றைக்கி நான் கேட்டேன், சரி மண்டேங்கனால டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கனால விட்டுட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் நான் லோக்கலில் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் விட்டாங்க. பாருங்க, இது 36க்கு 25வது பெண்டு நம்ம திரும்புறது. இது 27வது கொண்டையூசி வலையோட தான் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேயே தான் வண்டி இயக்கணுங்க மக்களே. இந்த ரோட்டில் செகண்ட் கியர் அங்கே போட்டோம் தான், செகண்ட் கியர்லேயே தான் போயிட்டுருக்குங்க. இந்த பெண்டில் தான் வந்து ஒரு வண்டி விழுந்து 10 நாளாக 5 பேர் போய் 4 பேருமே இறந்துட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் உயிரோடு தப்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. இந்த பெண்டு தான் அது 27வது பெண்டு. இது ரொம்ப டேஞ்சரான பெண்டுங்க மக்களே. வண்டியை ஒரு வாரம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அதில் ஒருத்தர் உயிரோடு இருந்தார். ஆனால் அந்த உயிரோடு இருந்தவரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனால் இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரான ரோடுங்க. வர்றதுக்கு நம்மளுக்கு அனுமதி உண்டு, இறங்குறதுக்கு அனுமதி கிடையாது. அதான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால விட்டுட்டாங்க, வாய்ப்பே இல்லை. பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இறங்குதுன்னு பாருங்க ரோடு. கேர்ஃபுல்லாக செகண்ட் கியர்லேயே தான் இறக்கிட்டு இருக்கேங்க. பிரேக்குக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் அப்படியே இறக்கணும்னா அந்த பிரேக் ட்ரம் ஹீட் ஆகாது. பிரேக் ட்ரம் ஓவராக ஹீட் ஆச்சுன்னா பிரேக் பிடிக்காதுங்க. அதனால தான் இந்த ரோட்டில் அடிக்கடி விபத்தாகுது. நான் 25-27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கனால நான் வந்து கேர்ஃபுல்லாக தான் போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இந்த ரோட்டில் வரவே கூடாதுங்க. கூடலூர் சுற்றி போய்க்கிறதே நல்லது. ஷார்ப்பாக திருப்புதுங்க. பாருங்கள், இங்கே இந்த இடத்துமெல்லாம் ரொம்ப டேஞ்சர். நீங்களே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அப்படியே ஷார்ப்பாக திருப்புது பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸில் மசனக்குடி போய் சேர்ந்துருவோங்க. நம்ம கூடலூர் வழியாக வந்தால் முதுமலை வந்து வருவோம். இப்போ வந்து நம்ம மசனக்குடி டைரெக்டாக போயிடுவோம். நான் உங்களுக்கு நம்ம காட்டேஜ் போயிட்டு நம்ம போட்டுருக்க ரூமை போயிட்டு உங்களுக்கு வீடியோ இது பண்ணுற மக்களே. வாங்க அப்படியே கண்டினியூ வாங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க.
இந்த இயரு இந்த வருஷம் எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ரோட்டில் நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க மக்களே எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். டவுன் இருக்குது அவ்வளோ டவுன் ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். 36க்கு 34 பெண்டு வந்துட்டோம். இன்னும் 2 பெட்டு தான், அதுக்கப்புறம் நார்மல் ரோடு தான். பெண்டு தான் இருக்குது. ஒரு பெண்டு வந்ததுன்னா நம்ம கீழே இறங்கணும். ஓரளவுக்கு 36 பெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மேலே அந்த 25லேருந்து 27 பெண்டு வரைக்கும் ரொம்ப டேஞ்சர். இரண்டாம் தேதி சொன்னது ரோடு போட்டுருக்காங்க. நைட்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த ரோட்லேயே யானை நிறைய நிற்குங்க. ரோட்டில் 9 மணிக்கு மேலே அளவு இல்லை. மசனக்குடி செக் போஸ்ட்லேயே 9 o'clock மேலே. அதே மாதிரி ஊட்டியிலேருந்து வந்தீங்கன்னா இந்த கமிட்டி வந்து நெக்ஸ்ட்டு இயர் 43 தான் விடுவாங்க. அது 9 மணியோட க்ளோஸ் போயிட்டு காலையில் 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கீழே வந்துட்டாங்க மக்களே, கீழே இறங்கிட்டோம். ½ hour 40 minutes இந்த ரோட்டில் மேக்ஸிமம் 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்தில் இறங்கிடுறாங்க. இதே நீ கூடலூர் போனீங்கன்னா 2 hours, கண்டிப்பாக 2 hours ஆகும். இதுதான் நம்ம தங்கி இருக்கிற ரிசார்ட்டுங்க. நம்ம ரெகுலராக தங்குற ரிசார்ட் தான் இது. வைத்தி ரிவர் இதோட பேர். இதில் பார்க்கிங் ஸ்பேஸஸ்ஸு, ரூம்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. உங்களோட ரூமை காமிக்கிறேன். இப்போ நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு சொல்லியிருந்தனால இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம லஞ்சு சாப்பிட்லாம். லஞ்சுக்கு என்னன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இதுதான் டைனிங் ஹாலு. பார்த்துங்க, இதான் டைனிங் ஹால். ஒயிட் ரைஸு, சாம்பார், தயிர், அப்பளம், இது ரசம், இது சாம்பார், அப்பளம், ஒயிட் ரைஸு, தயிர்.
லஞ்சுக்கு நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், தயிர், அப்பளம். இப்போ வந்துருச்சு, சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முருங்கைக்காய் சாம்பார், என்ன பொரியல்? பீன்ஸ் பொரியல், அப்பளம், ரசம், தயிர். சாம்பார் சூப்பராக இருக்கு. ரசம் சூப்பராக இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கு, சூப்பர். நான் ரசம் மணக்குதுன்னு அண்ணன் தான் செஞ்சுருப்பாருன்னாரு. ஓகே, நம்ம லஞ்சை முடிச்சாச்சுங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. சாம்பார், ரசம், தயிர், அப்பளம், அதாவது பீன்ஸ் பொரியல், ஊறுகாய் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சொல்லியிருக்கிறேன். நைட்டு இந்த டைனிங்லேயே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு அங்கே வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு நடக்கிறதுக்கு சங்கடமாக இருந்தால் இங்கேயே கூட சாப்பிட்டுக்கலாங்க. மொத்தம் இங்கே 6 ரூம்ஸ் இருக்குது இந்த காட்டேஜு. பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் ஃப்ரீயாக ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கும். பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். வெஹிக்கிள் பார்க்கிங் ஸ்பேசிஸு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு, வாக்கிங் ட்ராக்கு எல்லாமே இருக்கும். நான் ரெகுலராக வந்தால் இங்கே தான் தங்குவோம். வீட்டில் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து 3500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது 4 பேர் தங்கலாம் கம்ஃபர்டபுளாக. தனியாக ஒரு பெட் இருக்கும், ஒரு டபுள் காட்டு பெட் இருக்கும். 4 பேர் ஃப்ரீயாக தங்கலாம். வாங்க, உங்களுக்கு ரூமை காமிக்கிறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக 3 பேர் படுக்கலாங்க. நல்லா ஃப்ரீயாக படுத்தா 2 பேர் படுக்கலாம். இங்கே ஒரு பெட்டு எக்ஸ்ட்ரா. நாங்கள் 4 பேர் வர்றதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டிவி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேபிள், சேரு, இங்கே ட்ரெஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இது ரெஸ்ட் ரூமு. நீட்டாக இருக்குது. வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஷாம்பு, சோப்பு எல்லாமே உள்ளே இருக்குது. கம்பல்சரி ஏசிங்க. ஏசி தான், நான் ஏசி கிடையாது, ஏசி ரூம் தான். ஏசி ரூம் தான். நீட்டாக இருக்குது ரூமு. நான் ரெகுலராக வந்தால் இங்கே தான் தங்குவேன். நீங்கள் வந்தீங்கனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணிவிட்டு, இல்லை ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு கூட வரலாம். நாம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் 4 o'clock மேலே அப்படியே அனிமல் சைட்டிங்க்கு கிளம்பலாம் மக்களே. நம்ம ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். நம்ம அந்த அனிமல் சைட்டிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்காரா ரோட்டை சூஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். சிங்காரா ரோட்டில் உங்களுக்கு என்னென்ன சைட் ஆகுதோ காமிக்கிற மக்களே. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:40 ஆச்சு. நம்ம சிங்காரா முடிச்சுட்டு அப்படியே மாயாறு வரைக்கும் ஒரு ரவுண்டு போகிறோம். மாயாரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெப்பக்காடு வரைக்கும் போயிட்டு அப்படியே தெப்பக்காடுலேருந்து தொரப்பள்ளி வரைக்கும் போகிறோம். நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் என்னென்ன சைட் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. வாங்க அப்படியே போகலாம். நாட்டு மாடுகளாக போயிட்டுருக்கு. இங்கே பாரு, நாட்டு மாடுகளாகவே இருக்கு.
அப்படியே வண்டியை மெதுவாக ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே அப்படியே பார்த்துட்டே போவோம். ஏதாவது சைட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே வாங்க. இங்கே தான் சென்னை வேணும். மேலே ஈகிள் பறக்குது. ஈகிள் இந்த கோயிலுக்கு அங்க சவுத்துல கோயில். ஒரு சிவன் கோயில் இருக்காம, அது விசேஷம். அதான் எல்லாரும் அங்க போயிட்டு வந்தாங்க. நம்ம ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆகல, ஒரு 1/2 கிலோமீட்டர் என்ட்ரன்ஸ் ஆயிடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. மவுண்டன் வியூ பாருங்க, நல்லா இருக்கு பார்க்கணும். இங்கிருந்தே வண்டியை ஸ்லோ பண்ணி மெதுவாகவே போவோம். அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது 4 மணிக்கு மேலே தான் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படியே இறங்கி வெளியே வருங்க மக்களே. நம்மளும் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கிறோம். பார்க்கலாம் என்ன சைட் ஆகுது. சஃபாரி போயிட்டு வச்சு அனிமல்ஸுமே காணோம். ஒரு 1/2 hour லேட்டாக வந்திருக்கலாமோ. ஏன்னா வெயில் என்ன அடிச்சுட்டே இருக்கு. சில டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைமே அனிமல்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும். பார்ப்போம் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன லக்குன்னு. இந்த ஏரியாவில் நிறையா கடாமான்னு பார்த்துருக்குறேங்க. ஆனால் இங்கே ஒன்றையும் காணோம் இது வரைக்கும்.
ஆனால் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் தான் அதிகமாக இருக்கும். இந்த மூங்கில் மரமெல்லாம் அந்த மூங்கில் அரிசி வந்து இந்த லைஃபு முடிஞ்சிருச்சு. இங்கே இருக்கிறது பூரா மேக்சிமம் அழிஞ்சிருச்சு. இந்த ரோட்லேயே பேரே மூங்கில் மர காடுகள் தான் இந்த இது பேர், இந்த சிங்காரா ரோட்டுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 மூங்கில் மரம் தான் இருக்குது, அதுவும் காஞ்சி தான் இருக்குது. பாருங்கள், எல்லா மூங்கில் மரம் அழிஞ்சிட்டு வருது பாருங்கள், பார்த்தீங்கனால தெரியும். இந்த மூங்கிலுக்கே யானைங்க நிறைய வருங்க. ஆனால் இப்போ இந்த மூங்கில் மரம் எல்லாம் அழிஞ்சிருச்சு. பூரா எங்கே பார்த்தாலும் காஞ்சி தான் இருக்குது மூங்கில் மரம். சைடில் ஒரு ரிவர். குறுகி போனாங்க பரவாயில்ல. இதெல்லாம் சாணி நிறைய இருக்கு. யானை சாணம் நிறைய உள்ள இருக்கு. ஆனால் யானை காணுமே. Black coffee. இந்த ரோட்டு கடைசியில் ஒரு எஸ்டேட் இருக்குங்க. அது வரைக்கும் நம்ம போய் பார்த்துட்டு, அது வரைக்கும் ஏதாவது அனிமல் சைட்டாக தான் அப்படின்னு பார்த்துட்டு வரப்போகிறோம். இந்த இடத்த தாண்டா புலிகள் கிராஸ் பண்ணுற ஏரியாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட்டு. நிறையா இந்த பக்கம் புலிகள் நிறையா பார்த்து நிறையா வீடியோ போட்டிருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன், ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த தடவை நம்மளுக்கு புலி கிடைக்குமா அப்படின்னு நம்ம தடாவிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க, நம்மளுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருந்தால் இன்றைக்கி புலியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த வண்டியுமே வரல, நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் தான் 1-2 வண்டி கிராஸ் ஆச்சு. ஒரு ஜீப் வருது. சனி ஞாயிறுல சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா அந்த ஜீப்பு வந்து போயிட்டே இருக்கும், சஃபாரி ஜீப்பு. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஏதாவது சைட்டாக இருக்குது, வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்களே. ஒரு ஜீப்பையும் காணோன்னா நிறையா ஜீப் போயிட்டு இருக்கு. காடே அமைதியாக இருக்குங்க. சைடு பாருங்க, அது பசுமையாக இருக்குது புல். இந்த மலைக்கு போன மாதமெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு. இப்போ நல்லா வெயில் இருந்தாலும் பசுமையாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. இந்த இடத்துலலாம் புலிகள் கிராஸ் ஆகிருக்கிற நிறையா வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம வந்த நேரம் புலி கிடைக்குமா? ரோட்டில் ஒரு ஸ்க்ரூல் தான் பார்த்தேங்க. இந்தியன் அணில், மலபார் அணில்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, மேலே ஏதோ பழத்தை கொறிச்சிட்டு இருக்கு. நம்ம சிங்காரா ரோட்டில் வந்தது இது ஒன்று தான் கிடச்சிது நம்மளுக்கு சைட்டிங்கு.
மலபார் ஜெயின் ஸ்க்ரூ இல்லை, மலபார் அணில். மேலே ஏதாவது பழத்தை குறிச்சிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பார்க்கலாம் வாங்க மக்களே, அப்படியே போவோம். அங்கே ஒன்று இருக்கு, ஏகப்பட்ட மலபார் அணில். இங்கே மேலே ஒன்று இருக்கு. அங்கே போயிட்டு இந்த மேலே ஓடிட்டு 10வது. தெரியல அந்த பக்கம் போனது. கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா டைகர் மாதிரியே தெரிஞ்சுங்க இங்கேருந்து பார்க்குறக்கு. இது என்னன்னு தெரியல. நாங்கள் அப்புறம் ரொம்ப உத்து நோக்கி பார்க்கும்போது அது ஒரு சென்னாய் கூட்டம். ஒரு 5லேருந்து ஒரு 7 எண்ணிக்கையில் இருந்தது. எங்களை பார்த்தோன்னே அது உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொன்றா. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். பாருங்கள், ஒரு சென்னாய் எந்திரிச்சு போகுது பாருங்கள். 7 இருந்ததுங்க, ஒவ்வொன்றா உள்ளே போயிடுச்சு. கிடையாது, அப்படியே உள்ளே போயிடுச்சுங்க. நாம் அடுத்ததாக மாயார் கிளம்பலாங்க. அப்படியே மாயார் போயிட்டு அங்கே என்ன சைட் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. வாங்க அப்படியே போவோம். நம்ம இப்போ மாயார் நோக்கி போயிட்டுருக்கோங்க மக்களே. இப்போ மாயார் நோக்கி போகும்போது ஒரு எலிஃபெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைட் ஆச்சுங்க. கரெக்டாக 4 மணி இருக்கும். அது தண்ணி குடிச்சிட்டு அந்த பக்கம் ஒரு வாய்க்கால் இருக்குங்க. அந்த வாய்க்காலில் தண்ணி குடிச்சிட்டு இந்த பக்கம் ரோட்டை கிராஸ் பண்ணுது. டஸ்கர் யானைங்கிறனால ஒத்த யானைங்கனால நான் கொஞ்சம் முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டேன். அது ரோட்லேயே போயிட்டு இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் சேஃப்டியாக முன்னாடியே வண்டியை நிறுத்தி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அது நடு ரோட்லேயே நின்றுட்டு இருந்ததுங்க ஒரு 5 நிமிஷம். அது அப்படியே ரோட்லேருந்து இறங்கி அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிதுங்க. சரி, இது உள்ளே போச்சுன்னா நம்ம வண்டி மூவ் பண்ணி போகலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒத்தையாக இருக்கிறதுனால, இது ஒத்த யானைனால நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணுங்க. அது உள்ளே போச்சுங்க. அதனால் நான் அப்படியே வண்டி மூவ் பண்ணி போயிட்டுருந்தேன். அது நம்ம வண்டியவே திரும்பி திரும்பி பார்க்குதுங்க. அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு மோடில் இருந்தது. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புனோங்க. ஏன்னா நம்ம வண்டியவே பார்த்துட்டே இருக்குது. அது என்னமோ சாப்பிட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. சரி, நான் வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே மூவ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அட்டாக் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதனால் நம்ம சேஃப் இல்லைன்ட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. வாங்க முன்னால் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மக்களே, இந்த மாயார் ரோட்டில் வந்து அந்த ஒரு எலிஃபெண்ட் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். நம்ம திரும்பி ரூமுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ லென்த்தாக இருக்கிறனால பார்ட் 2வாக நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். அதையும் கண்டினியூஸாக பாருங்கள். அதில் வந்து நம்ம வந்து முதல் முறையாக டைகரை பார்த்த அனுபவம் முதல் முறையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஸ்லாத் பியரும் பார்த்துருக்கோம், எலிஃபெண்ட் நிறையா பார்த்துருக்கோம். அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. வணக்கம் மக்களே, நன்றி.